சென்னையில ப்ராப்பர்ட்டி வாங்கணுமா இல்ல ரெண்டுக்கு வேணுமா இல்ல ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணணுமா? கமர்ஷியல் ஆர் ரெசிடென்ஷியல்? கான்டாக்ட் academic.com 9384915181. ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நடிகர் அஜித். எந்த ஒரு பின்புலமும் இல்லாம தன்னோட கடின உழைப்பாலையும் முயற்சியாலையும் வந்தவர் தான் நடிகர் அஜித். இன்னைக்கு தலை அப்படின்னு சொல்லி நாம நம்மளோட தலைக்கு மேல தூக்கி வச்சு அவரை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய நடிகர்கள் இருக்காங்க. ஆனா ஒரு சிலர் மட்டும்தான் கொண்டாடக்கூடிய அளவுல இருக்காங்க. ஏன்னா அவங்க மக்களுக்காக எல்லா விஷயமும் யோசிச்சு யோசிச்சு செய்வாங்க. ஒரு ரசிகர்களுக்கு என்ன பிடிக்கும், ரசிகர்களுக்கு என்ன வேணும், ரசிகர்களை நாம எப்படி பார்த்துக்கணும் அப்படின்றத ஒரு சில நடிகர்கள் மட்டும்தான் பார்த்து பார்த்து செய்யறாங்க. அந்த வகையில சொல்ல போகணும் அப்படின்னா அதுல அஜித் முதலிடம்னு சொல்லலாம். ஏன்னா அஜித்துடைய படங்கள் ஒவ்வொன்றுமே பாத்தீங்கன்னா தீபாவளி பொங்கல் மாதிரி கொண்டாடுவாங்க. ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த நாள் தான் நம்மளோட மக்களுக்கு, அஜித்தோட ரசிகர்களுக்கெல்லாம் அது வந்து தீபாவளி பொங்கல் நாள் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமா வெளியாகும். ஸோ அவருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில காலகட்டத்துல மட்டும்தான் படங்களை தாண்டி நிறைய ஃபங்க்ஷன்ஸ்ல, இன்டர்வியூஸ்ல அவரை பார்க்க முடிஞ்சுது. ஆனா பல வருடங்களா அவர் எடுத்த ஒரு முடிவால இப்ப வரைக்கும் நாம அவரை வந்து சினிமாவை தவிர்த்து வேற எதுலையுமே பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. ஏன்னா அவர் முழுக்க முழுக்க படங்கள்ல இருந்தாரு. ஆனா அஜித்துக்கு கார் ரேஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு முன்னாடி அவர் ஒரு பைக் ரேசரும் கூட அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ பைக் ரேஸ்லாம் அவர் நிறைய கலந்திருக்கிறப்போ அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதனால நிறைய ஆபரேஷன் அவரோட உடம்புல பண்ணப்பட்டிருக்குன்றதும் நமக்கு தெரியும். கொஞ்ச நாள் இதுல இருந்து கேப் வேணும் அப்படின்றதுக்காக தான் முழுக்க முழுக்க படங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்ணி அடுத்தடுத்த ஹிட் படங்களை கொடுத்தாரு. தமிழ்நாட்டையே தன்வசம் கொண்டாரு அஜித் அப்படின்னே நம்ம வந்து அவரை கொண்டாடலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர் தான் அவர். ஒரு நல்ல நடிகரை தாண்டி நல்ல மனிதர்னு மக்கள் மத்தியில பெயர் பெற்றிருக்காரு. நடிகர்கள் எல்லாருமே இந்த மாதிரி பெயர் பெற்றிருக்காங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அது கேள்விக்குறிதான். ஒரு சில நடிகர்கள் மட்டும்தான் நடிகன் அப்படின்றத தாண்டி ஒரு நல்ல மனிதன்ற பெயரை வாங்கியிருக்காங்க. அதுல முதலிடம் நாம கேப்டனை சொல்லலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அஜித்தை மக்கள் அப்படிதான் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அஜித் வந்து இப்போ வயசாயிடுச்சு, ஸோ படங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு தனக்கு பிடிச்ச விஷயங்களை நாம பண்ணணும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸா பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கார் ரேஸ்ல இறங்கிட்டாரு. இதுக்காக அவர் துபாயில செட்டில் ஆகிற மாதிரி கூட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனா உண்மையிலே ஃபியூச்சர்ல அவர் வந்து துபாயில போய் தான் செட்டில் ஆக போறதா ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கார் ரேஸ் எந்தெந்த கண்ட்ரில நடக்குதோ அங்கதான் வந்து அஜித் மேக்சிமம் டைமிங் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த ரேஸுக்கான ஃபுல் ட்ரைனிங் அங்க அவர் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி வந்து ஒரு ரேஸ்ல இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கிற விதமா 3வது இடத்துல அவர் வின் பண்ணியிருந்தாரு. ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி இப்போ அவர் வந்து அடுத்தடுத்த படங்கள் எப்போ பண்ணுவாருன்னு சொல்லி ரசிகர்கள்லாம் தொடர்ந்து கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு பதில் தான் இந்த வீடியோ. ஸோ அஜித் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இனி நான் சினிமா நடிக்க போறது இல்லைன்னு சொன்ன மாதிரி நிறைய வதந்திகள்லாம் பொய்யா பரவிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா உண்மையிலே அஜித் வந்து அப்படி சொல்லவே இல்லை. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, என்னால வருஷத்துக்கு ஒரு படம் கொடுக்க முடியல அப்படின்னாலும் கண்டிப்பா 2 years once என்னோட ரசிகர்களுக்காக நான் வந்து படம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கார் ரேஸ் எனக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அது இல்லாத டைமிங்ல கார் ரேஸ் அப்படிங்கிறது இயர்லி பார்த்தீங்கன்னா 4 to 6 months தான் இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 6 months ஃப்ரீயா இருப்பேன். அந்த டைமிங்ல நான் வந்து கண்டிப்பா படம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இப்போ ஒரு அதிர்ச்சியான விஷயம் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஆல்ரெடி அஜித் வந்து ஒரு படத்தோட ஷூட்டிங்ல தான் இருந்துட்டு இருக்காரு. இப்ப அந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இந்த வருஷம் அஜித்தோட படம் எதுவுமே ரிலீஸ் ஆகிற மாதிரி எந்த ஒரு அப்டேட்டுமே கிடையாது. பட் ஷூட்டிங் எல்லாம் போயிட்டு தான் இருக்கு. ஸோ நாம வந்து 2027ல அவரோட படத்தை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ சூழ்நிலைகள் போய்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி இப்போ வந்து அதிர்ச்சி தகவல் என்ன அப்படின்னா, அஜித்துக்கு வந்து கார் ரேஸ்ல டைம் டேபிள் கொடுத்திருக்காங்க. அதுபடி பார்த்தோம் அப்படின்னா நியூவா எந்த ஒரு படத்திலையும் அவரால் இப்போ கமிட் ஆக முடியாது அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ அந்த டைம் டேபிள் வெளியாகிதான் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. அதாவது மார்ச் 20, 2026 இருந்து ஜனவரி 17, 2027 வரைக்கும் அவர் ஃபுல் பிஸியா இருப்பாராம். சோ இந்த பீரியட்குள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் கார் ரேஸ் இருக்கிறதா அந்த டைம் டேபிள் சொல்லுது. இதை பார்த்த ரசிகர்கள்லாம் அப்ப இந்த ஒரு வருஷம் ஃபுல்லா அவர் ரேஸ்ல இருந்துட்டு அப்ப எப்போ படம் நடிப்பாரு, திரும்பவும் அவர் வந்து ஹெல்த் முக்கியம் அப்படின்னு சொல்லி படம் நடிக்காம போயிடுவாரா, நம்மளால அஜித்தை பிக் ஸ்கிரீன்ல பார்க்க முடியாதா, அவரை தலையில தூக்க வச்சு தலை அப்படின்னு சொல்லி கொண்டாட முடியாதா அப்படின்லாம் ரசிகர்கள் வேதனை தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு
இதுக்கு நடுவுல அஜித் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா தன்னோட ரசிகர்களுக்காக தொடர்ந்து எப்பவுமே பேர் சினிமாவில இருக்கணும், ரசிகர்கள் என்னோட பேரை பார்க்கணும் அப்படின்றதுக்காக அவரோட பேர்ல, அதாவது அஜித் குமார் ஸ்போர்ட்ஸ் சர்வீஸ் எல்எல்சி அப்படின்ற பேர்ல புதுசா ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அது மூலமா நிறைய புதுமுக நடிகர்களுக்கும் இயக்குனர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்க போறாராம். இதுவும் அஜித் வந்து ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா இன்னைக்கு வாய்ப்புகள் இல்லாம, சரியான ஒரு இடம் இல்லாம நிறைய திறமைகள் வீணாகிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கம்பெனியோட நோக்கம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது இல்லாம இன்னொரு விஷயம் அஜித் வந்து பல வருடங்களா செஞ்சிருக்காரு. இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது தெரியாது. இப்போ நான் சொல்றேன். கிட்டத்தட்ட 5000 பேருக்கு மேல கண்ணு ஆபரேஷனை அஜித் ஃப்ரீயா பண்ணி கொடுத்திருக்காரு. ஒரு ஹாஸ்பிட்டல்ல அவரோட ஃப்ரெண்ட் இருந்திருக்காரு. அந்த ஃப்ரெண்ட் யாரு அப்படின்னா நடிகர் ஜெய்சங்கரோட மகன் சஞ்சய் சங்கர். இவர் ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்காரு. அங்க இருக்கக்கூடிய பல பேஷண்ட்டுக்கு வந்து கண் ஆபரேஷன் பண்றதுக்கு வசதி இல்லாம இருந்திருக்கு. நிறைய பேர் பண கஷ்டத்தோட இருந்திருக்காங்க. சோ ஆனா அவங்களுக்கு அந்த கண்ணு சரியானாதான் அவங்களோட வாழ்வாதாரம் இருக்கும் அப்படின்ற பட்சத்துல அஜித் கிட்ட இந்த விஷயத்த நார்மலா பேசும்போது சொல்லியிருக்காரு. அப்பதான் அஜித் உடனே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எல்லாருக்குமே கண் ஆபரேஷன் வரவங்களுக்கு பண்ணுங்க, எவ்வளவு செலவாகுதோ அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி உடனே வந்து செக்கையும் சேர்த்து கொடுத்திருக்காரு. சோ கிட்டத்தட்ட 5000 பேருக்கு மேல கண் ஆபரேஷன் வந்து அஜித்தால நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு பெரிய மனசு கொண்ட நடிகர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. சோ இந்த மாதிரி ஒரு பெரிய மனசு கொண்ட நடிகர்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. இதனாலதான் நம்ம எல்லாருமே அஜித்தை தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அவர் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் எதுவுமே பொது வெளியில தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு மனிதனும் அஜித் தான். இந்த மாதிரி செய்யற நல்ல விஷயங்கள் வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற நடிகர்கள் கண்டிப்பா குறைந்த அளவுல தான் இருக்காங்க. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா அஜித்தை வந்து அடிச்சுக்க ஆளே இல்லை. நான் செய்யறேன்ப்பா, ஆனா இதெல்லாம் நீங்க வெளியில சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் எந்த மீடியாவும் இதை பெருசா கவர் பண்ணதும் கிடையாது. பட் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் அஜித் வந்து மக்களுக்காகவும் ரசிகர்களுக்காகவும் செய்வாரு. சோ தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அஜித் சினிமால நடிச்சிட்டு இருந்தாரு, ஆனா இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாரே, ஃபங்க்ஷனுங்களுக்கு வர மாட்டாரே அப்படின்னு ரசிகர்கள் ஃபீல் பண்ணிட்டு இருந்ததுனால கார் ரேஸ்க்கு போனதுக்கு அப்புறமா தான் இன்ஸ்டால அவரோட போஸ்ட், அவரோட வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுலதான் அவரும் பேச ஆரம்பிச்சாங்க. பட் இந்தியாக்குள்ள எப்பவுமே அஜித் வந்து மைக் பிடிச்சு பேசவே மாட்டாரு. ஸோ ஃபாரின்ல வந்து அவர் என்னென்ன இன்டர்வியூஸ் கொடுக்குறாங்களோ அது எல்லாமே நமக்கும் வரும். அப்படி இருக்கிற பட்சத்துல அஜித் வந்து என்ன இன்டர்வியூஸ் கொடுத்தாலும் அதுல நம்ம தமிழ்நாட்டை பத்தியும் தமிழ் ரசிகர்களை பத்தியும் தான் மிக பெருமையா பேசுவாரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர் தான் அஜித். உங்களுக்கும் நடிகர் அஜித்தை பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவரை பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் டே பை டே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.